மூக்கு முட்டை தின்னாச்சு. இன்னைக்கு பூரியும் இட்லியும் ஆஹாஹா என்ன நல்லா செஞ்சிருந்தாளுங்களப்பா. என்ன பண்ணலாம், நம்ம வேலை சாப்பிட்ற வேலை முடிச்சாச்சு. யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? எல்லாரும் பிஸியாக இருக்குவாங்க, யாரும் இப்போ என் கூட பேச மாட்டாங்க. ரேகாக்கு ஃபோன் பண்ணிட்டா அவளுக்கு என்ன வேலையா வெட்டியா? அவங்க மாமியார் வீட்டில் இவ என்னைக்கு வேலை செஞ்சிருக்கா? ஃபோன் பண்ணி பேசலாம். அம்மா எம்மோ, இது என்னடா அதிசயம், இன்னும் நான் அவளுக்கு ஃபோனே பண்ணல, அதுக்குள்ள அவளே பேசின்னு இருக்கா. ஏதோ இது மேஜிக் ஃபோனாக தான் இருக்க போகுது. அட முட்டாள் தாய் கிழவி, இங்கே கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன ரேகா நம்மளை கூப்பிடுற மாதிரியே கேட்குது. நம்மளுக்கு கூப்பிடுற மாதிரி எல்லாம் இல்லை. மோ, இங்கே திரும்பி பாருமா. ரேகா, நான் பெத்த மவளை உன்கிட்ட தான் பேசணும்னு ஃபோனை எடுத்தேன். அதுக்குள்ளேயே நீயே வந்து நிற்கிறப்பார். அதுதான் பாசன்றது. பாசமும் இல்லை, ஒரு மோசமும் இல்லை. ஏமா அப்படி பேசுகிற? இந்த அம்மா மேலே உனக்கு பாசம் இல்லையா? ஆமாம் ஆமாம், பாசம் அப்படியே வந்துடும். நீ மட்டும் மூக்க முட்டை தின்னியே, நான் தின்னனான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? ஏண்டி, உங்கள் வீட்டில் காலையில் சாப்பிடலையா? ஏன் நீ எதுவும் செய்யலையா? எங்கள் மாமியார் கிளவி ஒன்றுமே டேஸ்ட்டாக செய்ய மாட்டேங்குதுமா. காலையிலேயே கஞ்சியை குடி, கேப்பக்கூழ குடின்னு உயிரை எடுக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லது தானடி, குடிக்கிறதுக்கு என்ன? நம்ம வீட்டில் என்ன, நான் அந்த மாதிரியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தேன். என்னென்ன மாதிரி எல்லாம் டிசைன் வெரைட்டியாக சாப்பிட்டுருந்தேன். அங்கே போய் என்னை கூழையும் கஞ்சியும் குடிக்க வச்சிட்டியே. இப்போ என்ன உனக்கு நாஷ்டா பண்ணணும் அதானே? நம்ம வீட்டில் பண்ணாத நாஷ்டாவா? போய் சாப்பிடு போ. என்ன இட்லியும் தோசையுமா? சரிடி, உனக்கு என்ன வேணுமோ அண்ணிங்கிட்ட கேளு, அவளுங்க பண்ணி தராளுங்க. நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுங்க கைப்பக்குவம் சொல்லவா வேணும். ரொம்ப தான் மெச்சிக்காத உன் மருமகளுங்கள. சரி போ. ஆமாம், 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? இப்போதாண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உக்காந்தாளுங்க. போ, நீ அவங்க கூட சேர்ந்து சாப்பிடு போ. சரி. என்ன, எனக்கு முன்னாடி சாப்பிட்றீங்களா? வரேன், வந்து உங்களை ஒரு கதி பண்ணுறேன். அக்கா, சான்ஸே இல்லைக்கா. இட்லி சும்மா பூ மாதிரி இருக்கு. அதுலேயும் இந்த சட்னிக்கு ஆஹாஹா என்ன டேஸ்ட்டு. சாம்பார் நல்லா இல்லையா சின்ன பொண்ணப்போ? உங்களுக்கு விஷயமே தெரியாதுக்கா. நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? சட்னிக்கு ஒரு 4 இட்லி, சாம்பாருக்கு ஒரு 4 இட்லி. எப்படி? சாப்பிடு சின்ன பொண்ணு, உன்னை யார் கேட்க போறா? அதானே, என்ன யார் கேட்குவா? சரி, அப்போ பூரி சாப்பிடலையா? அதுக்கு தான் 12 மணின்னு ஒன்று இருக்குல்லக்கா, அப்போ சாப்பிட்டுக்கிறேன். சரி சின்ன பொண்ணு. ரேகா, வாமா, வந்து உட்காருவா. இப்போதான் வந்தியா? ஆமாம், இப்போதான் வந்தேன். உட்காரு ரேகா, உனக்கு நாஷ்டா எடுத்துன்னு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன 2 பேரும் டைமுக்கு கரெக்டாக கொட்டிக்கிற மாதிரி தெரியுது. என்ன நாத்து, நீ கொட்டிக்கலையா? என்ன சின்ன அண்ணி, பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கு. ஐயோ இல்லை நாத்தனாரே, நீங்கள் சாப்பிடலையான்னு கேட்டேன். தெரியுது, நீங்கள் கேட்குற விதத்துலேயே தெரியுது. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? நான் என்ன உங்களை மாதிரி அன்னக்காவடிங்களா? 5 முட்டை 60 போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. எங்கள் மாமியார் வீட்டில் எதுவும் இல்லாமல் இங்கே வந்தேன்னு நினச்சிங்களா? ஐயோ, நான் ஒன்றுமே சொல்லலையே, நீ தானே சொல்கிற. அப்போது உங்கள் மாமியார் வீட்டில் ஒன்றும் இல்லையா? சின்ன அண்ணி, போதும், என்கிட்ட ரொம்ப விளையாடாதீங்க. என்ன ரேகா, நீ என்ன சின்ன குழந்தையா உன்கிட்ட விளையாட? அக்கா, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க? சாப்பிடுங்க. அது இருக்கட்டும். ஏன் அண்ணி, காலையிலே இத்தனை பூரியை அடுக்கி வச்சு தின்னு இருக்கீங்களே,
இப்படி தின்னு தின்னதான் அந்த பூரி மாதிரி உப்பி போயிருக்கீங்க. இப்படி இருந்தா எப்படி குழந்தை நிற்கும்? குழந்தை பெத்துக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை அதானே? உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்குது. நாத்தனாரே, வாயை அடக்கி பேசு. என்ன அண்ணி? பெரிய அண்ணிய சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அதுதானே உண்மை. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சி கூட இல்லை. புழு பூச்சிக்கெல்லாம் நீ அது இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். இங்கே வந்து கேட்டியானா? சின்ன அண்ணி, நீங்க ரொம்ப ஓவரா பேசாதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. ரேகா, நீ என்ன பேசுகிறதோ ஒன்று தான், அக்காவை பேசுகிறதும் ஒன்று தான். யாருக்கா இருந்தாலும் சரி, நீ மரியாதை கொடுத்து தான் பேசணும். என்னது? இவங்களுக்கு மரியாதையா? இவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குற அளவுக்கு இவங்க என்ன அவ்வளோ பெரிய இடமா? ஒன்றும் இல்லாதவங்க தானே. ரேகா, காலங்காத்தால வந்து என்ன பிரச்சனை பண்ணின்னு இருக்கீங்க நீ? சின்ன அண்ணன், இதுலலாம் நீ தலையிடாத. உனக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரியாது. நான் எதுவும் தப்பா பேசல. ரேகா, நீ என்னென்ன பேசுனன்றத நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். உன் வேலை என்ன? வந்தியா? சாப்பிட்டியா? வீட்டில் அம்மா கிட்ட பேசுனியா? போயினே இரு. ஏன் பொண்டாட்டி பத்தியெல்லாம் பேச உனக்கு எந்த அருகதையும் இல்லை. இந்த குடும்பத்துக்கு அம்மாக்கு அடுத்து அண்ணி தான், அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன நீ அவங்கள அவ்வளோ கேவலமா பேசின்னு இருக்க? என்னது? அம்மாக்கு அடுத்த இடமா? யாரு? இவங்களா? ஆமா, அவங்க தான். அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். புரிஞ்சுதா? வேண்டா, விடுப்பா. சண்டையா மாறிட போகுது. அவ ஏதோ தெரியாம பேசுறா. அண்ணி, ரொம்ப நல்லவங்க மாதிரி நாடகம் போடாதீங்க. ரேகா, வாய் மூடு. நீ ரொம்ப மோசம் அண்ணே. எப்ப பாரு உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணு. எனக்கு பெரிய அண்ணன் தான். பெரிய அண்ணன் எங்க? வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துடுறேன். நீ எதுக்கு தான் இங்க வர? நீ வந்தனால வீட்டுல பிரச்சனை தான். உனக்கு உங்க வீட்டுல வேற வேலை இல்லையா? என்ன பார்த்து எதுக்கு வரன்னு கேக்குறியா நீ? நீ எல்லாம் எனக்கு அண்ணனா? என்ன என்ன பிரச்சனை இங்க? அப்பப்பா, உட்கார முடியல அந்த ரூம்ல. என்னடி? என்ன ரேகா வந்து? ஏன் என்ன ஆச்சு? எது கழுவுற இப்ப நீ? மா பாருமா, இந்த சின்னண்ணன் என்னை இனி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்றான். ஏன் பாபு, ஏன் அப்படி சொன்ன? 1000 தான் இருந்தாலும் உன் தங்கச்சி. இவங்க 2 பேரும் வெளியேந்து வந்தவங்க. இவங்க முன்னாடி உன் தங்கச்சியை விட்டு கொடுத்துருவியா நீ? அம்மா, முட்டாள் மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. அவ தான் சொல்றான்னா நீங்களும் அவ கூட சேர்ந்துன்னு. பாத்தியா பாத்தியாம்மா, உன்னையே முட்டாள்னு திட்டுறான். இப்போ எதுக்கு இங்கே சண்டை வந்துச்சு? உன்னை நான் என்ன சொன்னேன்? அவளுங்கிட்ட போய் நாஷ்டா வாங்கி சாப்பிடுன்னு தான் நான் சொன்னேன். ஆமாம்மா, நீ சொன்னதானே உள்ளே போய் அண்ணிங்க கிட்ட வாங்கிக்கோன்னு. நான் வந்து இங்கே கேட்டா எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாளுங்களா? இவளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கான். ராணி, இப்படி மூக்க முட்டை கொட்டிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் நான் மனசாட்சி இருக்கா? என் பொண்ணுக்கு ஏன் நீ தரமாட்டேன்னு சொன்ன? ஏன் என் பொண்ணுக்கு இல்லாதது இங்கே என்ன இருக்கு? அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு எல்லாம். ஐயோ அத்தை, ரேகா போய் சொல்கிறா. அவள் எங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல. அக்கா தான் போட்டு தரேன்னு சொன்னாங்க, அவள் வேண்டான்னு சொல்லிட்டா. போதும், நிறுத்துங்கடி. 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? உங்களால் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாதான் புத்தி வரும். நீ வாடி, நான் உனக்கு போட்டு தரேன். இது உன்னோட வீடு, உனக்கு இல்லாத உரிமையா? நீ எப்போ வேணா வரலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். வா. அண்ணி, நீங்க இத பத்தியெல்லாம் எதுவும் வருத்தப்படாதீங்க அண்ணி. அவ ஒரு ஆளுன்னு, அவ சின்னவ, அவளுக்கு ஒன்றும் தெரியல. நீங்க சாப்பிடுங்க அண்ணி. இல்லைப்பா, இது உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுமோ தெரியல. பயமாக இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நீங்க பயப்படாதீங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க என்ன இவங்களுக்கெல்லாம் அடிமையா? அப்படி கேளுங்க பாபு, நானும் எவ்வளோ சொல்கிறேன், இந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. நீ பாருங்க நீ, இப்படி எல்லாம் இருக்காதீங்க. நீங்க யாருக்கும் தழிச்சவங்க கிடையாது. நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் உங்களை ஏறி மெரிக்கிறாங்க. என்ன உங்க தம்பியா நினைக்கிறதா இருந்தா நான் ஒன்று சொல்றேன், அதை கேக்குறீங்களா? நீங்கள் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் எனக்கு இருக்கிற தம்பிப்பா. நீங்கள் சொல்லுங்க. நீங்க பேசாம வேலைக்கு போங்க நீ. நீங்க தான் படிச்சிருக்கீங்கல்ல. என்னது வேலைக்கா? நானா? உங்கள் அண்ணன்கிட்ட இதெல்லாம் நடக்குமா?
நீங்க தைரியமா இருந்தா எல்லாம் நடக்கும். நல்லா யோசனை பண்ணி எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏத்த வேலையை தேடி தரேன். யோசனை பண்ணுறேன்ப்பா. நீ என்ன இட்லியை எவ்வளோ நேரம் இப்படியே வச்சுன்னு இருக்க போற? சீக்கிரம் சாப்பிட்டு வா. வரேன் போங்க. அக்கா, நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவை எடுங்க. சரி சின்ன பொண்ணு.